டிம்பர்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் ஒட்டங்காடு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஃபேக்ட்ரியில் எப்படி ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், என்னென்ன ப்ராசஸ்லாம் நம்ம வச்சுட்ருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறது தான். இது வந்து ஹரிசாண்டல் மிஷின். இதில் வந்து பெரிய ரவுண்டு மரத்தெல்லாம் ஸ்லைசிங் பண்ணுவோம். இதுக்கு வந்து வெர்டிக்கல் சா மிஷின். இதில் ஹரிசாண்டல் மிஷினில் கட் பண்ண பீசஸை இங்கே வந்து ஸ்கொயர் ஷேப்பாக ரெக்டாங்குலர் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணுவோம். இது கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து சீசனிங் ப்ராசஸ் பண்ணுவோம். இது அந்த சீசனிங் ப்ராசஸ். நம்ம இதை வந்து அந்த சீசனிங் ப்ராசஸுக்குன்னு உள்ள மெத்தட் படி நம்ம எல்லா மரத்தையும் அடுக்கிட்டு அங்கே வந்து நம்ம ஹாட் ஏர் வந்து சப்ளை பண்ணுவோம். சப்ளை பண்ணதும் அந்த ஈரப்பதம் உள்ள மரத்தில் உள்ள வாட்டர் எல்லாமே இந்த மாதிரி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ஸ்பெக்கெல்லாம் இருக்குது, இவ்வளோ ஈரப்பதம் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்து தெளிவான முறையில் மெஷர் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஈரப்பதம் கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஃபர்னிச்சராகவே மாற்றுவோம். இது வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஒரு ட்ரையான விட்டு இதை பார்த்துமே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஃபுல்லாக தரமான தேக்கு மரத்தை மட்டும் தான் நம்ம ஃபர்னிச்சர் செய்ய பயன்படுத்துகிறோம். இதோட கலரை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் இருக்குது. இது வந்து பிளேனிங்க்கு அப்புறம் நம்ம இதை பார்த்தோம்னா இன்னமும் அதோட கிரைன்ஸை நம்ம தெளிவாக பார்க்க முடியும். இதுதான் அந்த பிளேனிங் ப்ராசஸ். இது வந்து 4 பக்கமே நம்ம பிளேனிங் பண்ணுவோம். அந்த பிளேனிங் முடித்ததுக்கப்புறம் அந்த ஒரு அவுட்புட்டை நம்ம வந்து பார்க்கலாம். அதை அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல ஒரு ப்ரௌன் கலராகவும் அந்த கிரைன்ஸ் வந்து நல்ல நெருக்கமாகவும் நம்ம பார்க்குறதுக்கே அது வந்து நல்ல ஒரு லுக்கு தரும். அந்த மாதிரி ப்ரௌன் கலர் டீக்வுட்டில் வார்னிஷ் பண்ணும்போது அது நல்ல ஒரு ராயல் லுக்கை உங்களுக்கு வந்து எடுத்து தரும். அதுதான் அதில் உள்ள அந்த தேக்கு மரத்தில் உள்ள அட்வான்டேஜே அதுதான். அதேமாதிரி நம்ம வந்து சீசனிங் பண்ணிவிட்டு அந்த மரத்தை ஃபர்னிச்சருக்கு செய்ய யூஸ் பண்ணும்போது அதில் வந்து விரிசலோ வெடிப்போ எப்போதுமே வராது. ஏன்னா அதோட ப்ராப்பர்ட்டி வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து சீசனிங் ப்ராசஸே நம்ம வந்து இங்கே வந்து பண்ணுறோம். இதுதான் அந்த பிளேனிங் பண்ண மரத்தோட அவுட்புட்டு. இதை நீங்கள் பார்க்கும்போதே பாருங்கள், நல்ல அழகாக ஃபுல் ப்ரௌனிஷாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசாரி இதை எடுத்து அவங்களுக்கு தேவையான ப்ராசஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த கூறு அடிக்கிறது, அந்த ஸ்லாட்டெல்லாம் வந்து உருவாக்குறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பீரோல் வந்து கதவெல்லாம் செஞ்சு அசம்பிள் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மள்ட்ட 6.25 3 6.25 இந்த டைப் ஆஃப் பீரோஸ் எல்லாம் அவைலபிள். இது வந்து ஃபுல் டீக்கு நல்ல சீசனிங் பண்ணி பண்ண மரம். அதை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த மரமெல்லாம் வந்து நல்லா காஞ்சிருக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி தரமான மரத்தை போட்டு உங்களுக்கு பீரோ வாங்குறதே வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம அந்த அளவுக்கு வந்து தரமான மரங்களை போட்டு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளவர் டிசைனு எல்லாம் அதோட நெத்தியில் போட்டிருப்போம். இந்த கதவு இன்னும் வந்து கார்விங் பண்ணி முடிக்கலை. இது அடுத்த ப்ராசஸில் வந்து கார்விங் நடந்து அது வந்து அந்த ஃப்ளவர்லாம் வந்து நம்ம கீத்துள்ளி போட்டு எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது தெளிவாக எடுத்து விடுவாங்க. இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து வார்னிஷிங் தான். வார்னிஷிங் வந்து மொத்தமாக 5 கோட் இருக்குது. இது வந்து ஒரு சீலர் வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த சீலர் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் சாண்டிங் பண்ணி திருப்பி எகைன் வந்து நம்ம வந்து அதை சாண்டிங் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து இந்த பீரோல் மேலே கை வைக்கும்போது வழுக்கும். அந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ராசஸ் வந்து தெளிவான ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் வந்து ஃபுல்லாக வார்னிஷ் பண்ண அந்த ப்ராடக்டோட அவுட்புட்டு. இது 2 ட்ராயரு 6.25 3 அந்த சைஸ் உள்ள பீரோல். இதை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், மிரர் பினிஸ் இருக்கும். இந்த மாதிரி பீரோல், கட்டில், சோபா இது மாதிரி தரமாக வேணுங்கிறவங்க நிலை, ஜன்னல் எதுவாக இருந்தாலும் நம்ம தரமான முறையில் செஞ்சு தரோம். இந்த மாதிரி ஃபர்னிச்சர் மற்றும் வீட்டுக்கு தேவையான நிலை, ஜன்னல் வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண்